and welcome to Banu's Corner. இன்னைக்கு உங்களை எல்லாம் ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்கு மான்ட்ரியால் பக்கம் இருக்கிற எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1.25 மணி தொலைவில் இருக்கிற இயற்கை அழகு ததும்பும் லேக் லாரலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆமாங்க, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷாலைக்கு போய் தங்கணும்னு பிளான் பண்ணோமே தவிர அது நடக்கலை. போன வருஷம் எப்படியும் இதை நிறைவேற்றணும்னு முடிவு செய்தோம். அக்டோபர் மாதம் தேங்க்ஸ்கிவிங் வீக்கெண்ட் தான் எங்களுக்கு எல்லாம் சரியாக அமைஞ்சுது. இந்த அக்டோபர் மாதம் ஃபால் சீசனுங்கிறதுனால நிறைய மரங்கள் சூழ்ந்த அழகான லேக் லாரலில் ஃபால் கலர்ஸ் பார்த்தபடி இந்த ஷாலே விசிட் அமைஞ்சுது. வாங்க எங்கள் ஷாலே அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வந்த நண்பர் கொலீகோட ஷாலே தான் இது. நாங்கள் ஒரு நைட் ஸ்டேக்கு தான் அங்கே போனோம். பொதுவாக ஷாலே ரெண்டல் எல்லாம் வீக்கெண்ட் 2 நாளாவது இருக்கும். தெரிஞ்ச ஆளோட ஷாலேங்கிறதுனால 1 நைட் ஸ்டேக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. இனி ஷாலேக்கு வந்து சேர்ந்த அனுபவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். காலையில் ஒரு 9:45 மணிக்கு நாங்கள் கொட்டுற மழையில் தான் கிளம்பி போனோம். லேக் லாரல் நெருங்க ஃபால் கலர்ஸ் கொட்டுற மழையிலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷாலேயை அரேஞ்ச் செய்த நண்பர் முதல்ல வந்துட்டார். ரோட்லேருந்து ஷாலேக்கு போகும் பாதை கொஞ்சம் செங்குத்தாகவும் சரளை கல்லால் அமைஞ்சதுனால கொஞ்சம் கவனமாக காரையெல்லாம் நிறுத்த வேண்டி இருந்தது. எங்கள் நண்பர் தான் எல்லாரையும் கைட் பண்ணி பார்க் பண்ண வச்சார். போய் இறங்கின உடனே லேக் லாரலும் சுற்றி இருக்கிற மரங்களோட பல்வேறு நிறத்தையும் பிரமிச்சு பார்த்து ரசித்தோம். ஷாலையும் பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக தெரிஞ்சது. உள்ளே எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷாலே உள்ளே போன உடனே லேக் லாரலோட பரந்த காட்சிகளை பார்க்கும் வண்ணம் அமைஞ்ச கத்தீட்ரல் கூரையும் மெசனீன் மற்றும் எலக்ட்ரிக் ஃபயர் பிளேஸ் கொண்ட லிவிங் ரூம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஷாலையில் 3 படுக்கை அறைகளும் 2 பாத்ரூமும் மற்றும் ஒரு லாண்ட்ரி ரூமும் இருந்துச்சு. நிறைய ஜன்னல்கள், ஓப்பன் கான்செப்ட் மற்றும் 2 லெவல்லையும் ஹீட்டட் ஃப்ளோரிங் இருந்தது. ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஷாலே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணும்போதே அங்கே போய் குக் பண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டான்னு முடிவு செஞ்சுருந்தோம். அதனால் யார் யாருக்கு சமைக்க நேரமும் வசதியும் இருந்ததோ அவங்க சமைச்சு கொண்டு வந்தாங்க. யாருக்கு நேரம் இல்லையோ இல்லை வசதி இல்லையோ சாப்பாடை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் போனது என்னமோ 8 பேர் தான். ஆனால் எக்கச்சக்கமாக சாப்பாடு கொண்டு போயிட்டோம். நான் சப்பாத்தி, குருமா, சாம்பார் சாதம் செய்து கொண்டு போனேன். மற்றபடி கொத்து பரோட்டா, புட்டு, சன்னா, ஃப்ரூட்ஸு, பக்கோடா, சமோசா, ஜாமுன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. நாங்கள் போன உடனே டீ, பக்கோடா, சமோசா, ஸ்நாக்ஸோட எங்கள் ஸ்டே ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வெளியில் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஷாலையை சுற்றி இருக்கிற இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் லேடிஸ் எல்லாரும் கொட்டுற மழையில் ஒரு வாக்கிங் போகலாம்னு புறப்பட்டுட்டோம். குளிராகவும் மழையாகவும் இருந்ததுனால ஜாக்கெட், ஹூட், ஹேட் எல்லாம் போட்டுட்டு கிளம்பி போனோம். வாட்டர் ஃப்ரண்ட் பக்கம் போகலாம்னு நிறைய இலை மூடின பாதையில் படியிலன்னு கவனமாக விழாமல் போனோம். மழையினால் ரொம்ப சறுக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி கொட்டுற மழையில் ஸ்லிப்பரியாக இருக்கிற இடத்துலலாம் விழாமல் இருக்க எப்படி நடக்கணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து என்னை கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசிட்டு கொட்டுற மழையில் இயற்கையை ரசிச்சுட்டு போகிற அனுபவம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியாமலேயே ஒரு பாதையில் இறங்கி வென்ஸ்வர்த் லேக் வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு போய் சேர்ந்து ஃபோட்டோ, வீடியோலாம் கொட்டுற மழையில் நிறைய எடுத்தோம். அதுக்கப்புறம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னென்னா, ராத்திரி ஒரு 2 மணிக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சுங்க.
அப்போ பவர் கட் ஆன உடனே வீடு கொஞ்சமாக குளிர ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் எல்லோரும் அப்புறம் எந்திரிச்சு நைட்டு வந்து விடிய விடிய நாங்கள் உட்காந்து கார்ட்ஸ் விளையாடினோம். பேசிக்கிட்டே கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் மார்னிங் ஒரு 7 மணி வாக்கில் தான் கரண்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் காஃபி டீலாம் போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட மற்ற கிளிப்பிங்ஸையும் நான் சேர்த்துருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஷாலே அனுபவம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.